ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து சென்னை ஒய்எம்சிஏ மைதானம் வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். இது ஒரு முழுமையான வீடியோவாக இருக்கும். புத்தக காட்சிக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து டிசம்பர் 27லேருந்து ஜனவரி 12 வரைக்கும் இந்த புத்தக காட்சி நடக்குது. இது என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா. டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் வார விடுமுறை நாட்களில் காலையில் 11லேருந்து வார விடுமுறை நாட்களில் காலையில் 11லேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் ஜனவரி 12 வரைக்கும் நடக்குது இந்த புத்தக காட்சி. புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறையா ஃபுட் ஸ்டால்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த புக் ஃபேரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பலதரப்பட்ட புக்ஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 லைன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 900 ஸ்டால்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. என்னால ஒரு பிரசவம் சரியா பார்த்துக்க முடியல. அதுவே வந்து மூச்செல்லாம் நகரவே இந்த குழந்தைங்க. ஸோ ஊறுகாயெல்லாம் இருக்குது, இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு லேபர் வார்டு போயிருந்தோம், உங்களுக்கு குழந்தை வந்துருந்தாங்க. ஏதோ நாய் இல்லை குழந்தை வந்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் மனக்கண்ணிலே இந்த பிறப்பு எவ்வளோ. ஸோ இங்கே சொற்பொழிவு ஆட்டுறாங்க. சென்னை இந்த கணக்கெல்லாம் எப்படி ஸோ புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்சலாம் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸோ விரைவு அஞ்சல் மற்றும் பார்சல் அஞ்சல் அனுப்பும் வசதி இங்கே உள்ளது. இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸுடைய பிரான்ச்சும் இங்கே இருக்குது. இங்கே புக்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்காக சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல. ரவி அவர்களும் நாம் சொல்லியாக வேண்டும். உங்க புத்தகங்கள் எனக்கு வந்து இப்பவும் உள்ள பழக்கத்தில் உங்க தாயார் பெயர் மணிமேகலை இருக்கிறது. அச்சய பாத்திரம் வைத்திருந்த மணிமேகலை தான் நான் ஞாபகம் இருக்கிறேன். ஆனால் உங்கள் தாயார் பெயர் மணிமேகலை இந்த காலத்திலே அச்சயம் பாத்திரம் போல் தொன்று தொட்டு விட்டு விடாமல் இந்த புத்தக உறவு உங்களை வளர்த்து கொண்டே வருகிறது. எப்போதும் அதுக்கு நன்றியோடு இருக்கிறேன் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக சொல்வார்கள், மன்னரை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். மாநோக்கி வாழா மக்கள் எல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் பூமி என்று சொல்வார்கள். செங்கோல் சாயாதிருக்கிற காலத்தில் இருந்தவர்கள் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் சீரிய பெருமையும் வளமையும் ஒரே உலகத்தில் உலகத்தின் நிழலையும் நாம் அடக்கி காட்டுவதை தென்னகத்திற்கு உண்மை என்று சொன்னார். தென்னகத்தின் மனைவிகள் உலகை காத்தலைக்கு பிள்ளைகள் யாரும் ஒன்று கூடி நம்முடைய மன்னராட்சி காலத்திலிருந்து ஒன்று இன்று வரை வாழ்ந்த ஆட்சியாளர்கள் வரையில் ஒருமைப்பாடாக இந்த உலக மக்கள் வெள்ளம் கொண்டு வளர்ச்சி வந்து வாழ வேண்டும். ஸோ வெளியே போகிறதுக்கு இலவச வாகனமும் அவைலபிளாக இருக்குது. நிரந்தர புத்தக காட்சி வந்து கன்னிமரா நூலக உலகம் சென்னைன்னு போட்டிருக்காங்க. பாரதியார் பாதை. மணிமேகலை பிரசுரம் அமெரிக்க மென்பொருள் நிறுவனம் இணைந்து வழங்கும்
எம்ஜிஎம் வேர்ல்டு, தும்பி, நவபாஷான சித்தர் போகர் அவர்களுடைய புக்காக இருக்குது இந்த பாபா பப்ளிகேஷன்ஸில். ஸோ தினசரி வாழ்வில் மந்திரங்கள் பாலாஜி பதிப்பகம் 663 இருக்குது. ஹரிஷ் புக்ஸ், ஜாதக அலங்காரம், ஹிந்து பேப்பர் படிக்கிறீங்களா சார்? கூட இவங்க பேங்க்ல ஸோ மேகலை பிரசுரம், மணிமேகலை பிரசுரமில் தமிழ்வாணன் மர்ம நாவல்கள் புக்கு இருக்குது. இஸ்கானில் ஸோ ஸ்ரீமத் பாகவதம், ஸோ ஆன்மீக சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. பகவத்கீதா,
பகவத்கீதை புக்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது? பகவத்கீதா புக்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது? 350. வீடியோக்கா? இல்லை வீடியோ. ஸோ வெஸ்ட்லேண்ட் புக்ஸ். அறிவு பதிப்பகம்ல மேடை எனும் வசீகரம் புக்கு இருக்குது. மகாகவிதை வைரமுத்து அவர்கள் எழுதிய புக் இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கான புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே இல்லாத புக்கே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம் வெளியிடுகிறது. ஸோ வள்ளியப்பா நினைவு திட்டம், திருக்குறள், a gem for each day. ஸோ ஒவ்வொரு நாளைக்கான ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ இதோடைய விலை வந்து 460 ரூபா போட்டிருக்காங்க. திருக்குறள் ஒவ்வொரு நாளைக்குமே வந்து திருக்குறள் படிக்கிற மாதிரி. சித்தர் கலை பதிப்பகம், விவேகானந்த சுவாமி விவேகானந்தர். பழங்குடியினர் மற்றும் இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸோ புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பதிப்பகம், ஹரிணி பதிப்பகம், ஜெயகாந்தன், முத்திரை கதைகள், குவாலிட்டி புக் சென்டர். ஸோ ஒரு இடமா போயிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவர் கூட பத்தாது.
ஸோ புக்ஸு வந்து எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்ற ஒரு தலைப்பில் பாகம் கோபிநாத் வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு டிக்கெட் கவுண்டரில் 5 வழங்கப்படுகிறது. வாசக பெருமக்கள் நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு ஆய்வு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Information here to viewers. The entrance ticket is issued at ticket counter number 5. ஸோ புக் வேர்ல்டு லைப்ரரியில் வந்து 99 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எதிர் வெளியீடு மௌனவதம் நொறுங்கும் மழைகளின் இல்லம் அடித்தள மக்கள் வரலாறு. ஸோ இந்திய கலை வரலாறு. கலக்கல் ட்ரீம்ஸ் என்டர்பிரைசஸ். ஆட்டோ நெரேட்டிவ் பப்ளிஷிங். அராத்து புருஷன். ரிதம் வெளியீடுல உலக தமிழ் களஞ்சியம். நட்பெனும் நந்தவனம் இளையன்பு எழுதிய புக் வந்து ஸ்டால் நம்பர் 642 தமிழ் சொல்லின் பதிப்பகத்தில் இருக்குது. மாயாஜலம். விஜயஸ்ரீ இன்டர்நேஷ்னலில் மாயாஜலம்ன்ற புக் இருக்குது. எவ்வளோ சார் ப்ரைஸ் இது? 360 ரூபா அந்த புக்கு. 460 ரூபா புக்கு மாயாஜாலம். சைதாப்பேட்டையிலிருந்து வருகை புரிந்துள்ள லோகேஸ்வரன் எங்கிருந்தாலும் உடனடியாக புத்தக காட்சி அமைப்பில் அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தங்கள் அப்பா ஸ்ரீனிவாசன் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சைதாப்பேட்டை யோகேஸ்வரன் இருக்கிறதால் உடனடியாக பட்டா A to Z விவரங்கள். தங்கள் அப்பா ஸ்ரீனிவாசன் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளோ ப்ரைஸ் இது புக்கு? 30 ரூபா. ரூபா பட்டான்ற புக்கு. ஸோ நிலம் சொந்தமான நீங்கள் புக்கு வாங்கினோன்னா 30 ரூபா கொடுத்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ பட்டா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்கம்மா, சில்லர் பாருங்க. என்னது இருந்தாலும் கிடைக்குமா? ஸ்டால் நம்பர் F30 சக்தி பப்ளிகேஷன் ஹவுஸில் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. சாந்தா பப்ளிகேஷன்ஸில் பிஎட் எம்எட் மற்றும் ஆசிரியர் பயிற்சிக்கான எல்லா நூல்களும் இங்கே கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 571 ஸ்டால் நம்பர். ஸ்டால் நம்பர் F33யில் வந்து இங்கே காயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எல்லா நாட்டுடைய காயின்கள்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1400க்கு மேலே இருக்குது. 449. ஸோ காயின்ஸ்லாம் வந்து விற்கிற மாதிரி புக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா நாட்டோட காயின்ஸ் பழைய காலத்து காசு இப்படி கொய்யால யூனிவர்சல் பப்ளிகேஷன்ஸ். ஸோ பிகாம் பிஎட் புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது.
அறிவு நாற்றாங்கால். இந்த கப்பல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அறிவு நாற்றாங்கால்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ காக்கை கூடுன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான புக் ஸ்டோரு. ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம், ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இங்கே உங்களுடைய கருத்துக்களை கொடுத்தீங்க அப்படின்னா 2 குறுநூல்கள் எடுத்து சொல்லுங்கன்ற வாசகம் இருக்குது. ஸோ பசங்களுக்கான புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 10th+2 நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் புக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே தினமலருடைய ஆண்டு சான்றா 1999 சேர்த்துனா 1000 மதிப்பில் புத்தகம் இலவசம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே புத்தகங்களை வந்து டொனேட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து நம்ம வைக்கணும் போல். அதாவது சிறைவாசிகளுக்கு வந்து நம்ம புக்ஸ் வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டடி சர்க்கிள் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நாம் எப்படி வாழ்ந்தோம் டார்வின் கூறுகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தென்னிந்திய புத்தக விவகார அறக்கட்டளை. ஸோ புத்தரோட ஹிஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்கு. எடுத்து நீ கிண்டல் காமிச்சோன்னா அதுக்கு வந்துடும். கிண்டல் மேலடி காமிச்சு புக்ஸில் வந்து ஸ்கோர் பெட்டர் மேத்ன்னு சொல்லி மேத் ஸ்டார் ஆப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மரக்கரி 2015 மேன் புக்கர் அவார்டு, 2024 நோபல் பரிசு 2 உலக விருதுகள் பெற்ற ஒரே புத்தகம் அவைலபிளாக இருக்குது. 120 ரூபா. மாயாதீதம், என் ஸ்ரீராம் எழுதிய மாயாதீதம்.
அவர் வீட்டுக்கு வந்துருக்காருல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டோம். வாசகர்களுக்கு வருவாய் நிலையத்திற்கு வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு டிக்கெட் கவுண்டரில் 6 மற்றும் 7 வழங்கப்படுகிறது. எலக்ட்ரிஷியன் வைத்தியர்கள் எங்கே இருந்தாலும் புத்தக காட்சி அலுவலகத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எலக்ட்ரிஷியன் வைத்தியர்கள் எங்கே நண்பர்களே, புத்தக கண்காட்சி நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் ஃபுல்லாகவே எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வீடியோ போட்டாலுமே நிறைய பேர் வந்து வீடியோ சும்மா பார்த்துட்டு லைக் போடாமல் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஏதோ ஒரு நான் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக. ஸோ பட் ஆனால் நிறைய பேர் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ லைக்கும் போட மாட்டாங்க. ஸோ பார்த்தா கூட பரவாயில்ல, லைக்கும் போட மாட்டாங்க. சரி, நம்ம அந்தளவுக்கு வீடியோ போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி நிறையா வந்து வீடியோ வந்து கவர் பண்ணல. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனால வீடியோ கவர் பண்ணல. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸை வந்து நல்லா போட பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஒரு ஸ்டால்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அந்த ஸ்டால்ஸை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக QR கோடு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ என்ட்ரன்ஸ் போகிற வழியிலே QR கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் எந்த இடத்துல என்ன ஸ்டால் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ காமிச்சிடுறேன். நீங்கள் தேடும் பதிப்பகங்களை அறிந்து கொள்ள இங்கே ஸ்கேன் செய்யணும்னு சொல்லி QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, மக்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.